அரசு விழாவில் பங்கேற்பதற்காக ஈரோடு வந்துள்ள தமிழக முதலமைச்சரிடம் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் கோரிக்கை மனு அளித்தனர். ஈரோடு அரசு மருத்துவமனை சந்திப்பில் மேம்பாலம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா, ஊராட்சி கோட்டை குடிநீர் திட்ட தொடக்க விழா உள்ளிட்ட பல்வேறு திட்டப்பணிகள் தொடங்கி வைப்பதற்கான விழா ஈரோட்டில் இன்று நடைபெறுகிறது. இதில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஈரோடு வந்துள்ளார். அவரை சந்தித்து பல்வேறு அமைப்பினர் கோரிக்கை மனு அளித்தனர். தமிழ்நாடு அரிசி ஆலை உரிமையாளர் சம்மேளனத்தின் சார்பில் அளிக்கப்பட்ட மனுவில் மத்திய அரசு மாசு கட்டுப்பாட்டு வாரிய விதிமுறைகளில் இருந்து அரிசி ஆலைகளுக்கு விலக்கு அளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் மத்திய அரசின் ஜிஎஸ்டி வரி விதிப்பால் சிறிய துணி உற்பத்தியாளர்கள் கடுமையாக பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதால் ஜிஎஸ்டி வரி விதிப்பிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என வலியுறுத்தி அவர்கள் மனு அளித்துள்ளனர். 300 ஆண்டு பழமை வாய்ந்த மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பத்தூரை அடுத்த கந்திலி மோட்டூர் பகுதியில் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் பராமரிப்பு பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. விழாவில் வேத விற்பனர்கள் பங்கேற்ற யாகங்கள் நடைபெற்றன. பின்னர் அம்மனுக்கு நடந்த அபிஷேக நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த ஆலயம் மேற்கூரை இல்லாமல் இருக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கொடைக்கானல் ஏரிச்சாலையை சுற்றி 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலைகள் அமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டு வேகமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலின் மைய பகுதியாக விளங்குகிறது. இங்குள்ள நட்சத்திர வடிவிலான ஏரியை காண சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வம் காட்டுகின்றனர். குதிரை சவாரி மற்றும் சைக்கிள் மூலம் ஏரியை சுற்றி வருவது அனைவரையும் கவரும் விதத்தில் உள்ளது. 4 ஆண்டுகளுக்கு முன்னதாக போடப்பட்ட இந்த சுற்றுச்சாலை பல்வேறு பகுதிகளில் சேதமடைந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பெயரில் சுமார் 3 கோடியே 10 லட்சம் ரூபாய் மதிப்பில் தார் சாலைகள் அமைக்கும் பணியை நெடுஞ்சாலைத்துறை துணை இயக்குநர் துவக்கி வைத்தார். கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு கடற்கரை பகுதியில் மீன்பிடி தடைக்காலம் துவங்கும் முன்பே மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது தெரியாமல் மீனவர்கள் கொண்டு வரும் மீன்களை விற்க அனுமதி அளிக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கிழக்கு கடற்கரையில் மீன்பிடி தடைக்காலம் நிறைவடைந்ததை தொடர்ந்து தற்போது மேற்கு கடற்கரை பகுதிகளான கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் முதல் கேரளா மற்றும் குஜராத் கடற்பகுதிகளில் வரும் 15ஆம் தேதி முதல் மீன்பிடி தடைக்காலம் அமல்படுத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து இப்பகுதிகளில் மீன்பிடிப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் திடீர் தடை விதித்துள்ளது. ஏற்கனவே குளச்சல் முதல் நீரோடி வரைக்கும் உள்ள மீனவ கிராமங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் ஆழ்கடல் பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடித்து வருகின்றனர். இவர்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் திடீர் உத்தரவு குறித்து எதுவும் தெரியாது. இதனால் தடை உத்தரவு குறித்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் ஆழ்கடலில் மீன்பிடித்து வரும் மீனவர்கள் அவற்றை விற்க அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் மீனவர் சங்கங்கள் கோரிக்கை விடுத்துள்ளன. காலி பணியிடங்களை நிரப்புவது உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் மாவட்ட தலைநகரங்களில் போராட்டம் நடத்த தமிழ்நாடு வருவாய் சங்கத்தினர் திட்டமிட்டுள்ளனர். தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர்கள் சங்கத்தின் மத்திய செயற்குழு கூட்டம் புதுக்கோட்டையில் நடைபெற்றது. மாநில தலைவர் குமரேசன் தலைமை வகித்த இந்த கூட்டத்தில் 32 மாவட்டங்களில் இருந்து உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் பங்கேற்றனர். தமிழகம் முழுவதும் காலியாக உள்ள 10,000 பணியிடங்களை உடனே நிரப்ப வேண்டும், ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. மேலும் இந்த கோரிக்கைகளை ஏற்காவிட்டால் வரும் 20, 28 ஆகிய தேதிகளில் மாவட்ட மற்றும் வட்ட தலைநகரங்களில் போராட்டம் நடத்த இந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. ஆழியார் அணையிலிருந்து வீணாக கடலில் சென்று கலக்கும் தண்ணீரை சேமிக்க பொள்ளாச்சி அருகே தடுப்பணை கட்டப்படும் என துணை சபாநாயகர் ஜெயராமன் தெரிவித்துள்ளார். பொள்ளாச்சி அருகே உள்ள தேவம்பாடி குளத்தில் வண்டல் மண் தூர்வாரும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதனை சட்டமன்ற துணை சபாநாயகர் ஜெயராமன் பார்வையிட்டார். அப்போது ஆழியார் அணை நிரம்பி வீணாகும் நீரை சேமிக்க கோரையாற்றின் குறுக்கே புதிய தடுப்பணை கட்டுவதற்கான இடத்தை ஆய்வு செய்தார். 2 கோடி ரூபாய் செலவில் தடுப்பணை கட்டும் பணி விரைவில் தொடங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டால் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள 800க்கும் மேற்பட்ட ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எடப்பாடி அரசு விரைவில் தானாக கவிழும் என்று அதற்கு ஓபிஎஸ் அணி காரணமாக இருக்காது என்றும் மதுசூதனன் தெரிவித்துள்ளார். சென்னை ராயபுரத்தில் அம்மா நற்பணி மன்றத்தை தொடங்கி வைத்து பேசிய ஓபிஎஸ் அணியின் மூத்த தலைவர் மதுசூதனன் பல்வேறு பொறுப்புகளை வகித்த அமைச்சர் ஜெயக்குமாரின் சொந்த தொகுதியில் நலத்திட்டங்கள் நிறைவேற்றப்படாமல் சீரழிந்து கிடப்பதாக புகார் தெரிவித்தார்.
மேலும் பேசிய அவர், சசிகலா குடும்பத்தை அறவே ஒழிக்க வேண்டும் என்பதையும், ஜெயலலிதா மரணம் குறித்து சிபிஐ விசாரணை வைக்க வேண்டும் என்பதையும் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே இரு அணிகள் இணைப்பு சாத்தியப்படும் என்றார். தினகரன் செய்த தவறுகளால் எடப்பாடி அரசு தானாகவே கவிழும் என்றும், ஆனால் அதற்கு ஓபிஎஸ் அணி காரணமாக இருக்காது என்றும் அவர் அப்போது தெரிவித்தார். கிருஷ்ணகிரி அருகே தகுதியின்றி மருத்துவம் பார்த்த போலி டாக்டரை போலீசார் கைது செய்தனர். கிருஷ்ணகிரி அருகே பழையப்பேட்டையில் ரவிக்குமார் என்பவர் மருந்து கடை நடத்தி வருகிறார். அதற்கான பட்டய படிப்பில் தேர்ச்சி பெற்றுள்ள அவர் அரசு மருத்துவர் ஒருவரை வைத்து சிறிய மருத்துவமனையையும் நடத்தி வந்துள்ளார். ஆனால் அந்த மருத்துவர் தற்போது இங்கு வருவதில்லை என கூறப்படுகிறது. இதனையடுத்து ரவிக்குமாரே நேரடியாக பொதுமக்களுக்கு மருத்துவம் பார்த்ததாகவும், மருந்துகளை பரிந்துரைத்ததாகவும் மருத்துவத்துறையை இயக்குநர் அசோக் குமாருக்கு புகார் வந்துள்ளது. இதனையடுத்து அவர் மேற்கொண்ட சோதனையில் எந்தவித தகுதியும் இல்லாமல் ரவிக்குமார் ஆங்கில மருத்துவம் பார்த்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அவரது புகாரின் பேரில் ரவிக்குமாரை போலீசார் கைது செய்து மருந்து கடைக்கும் சீல் வைத்தனர். விருதாச்சலத்தில் காவல்துறையின் சார்பில் நடந்த கூட்டம் ஒன்றில் பள்ளி மாணவர்களை குற்றம் செய்வதிலிருந்து காக்க தேவையான நடவடிக்கைகள் குறித்து ஆசிரியர்களுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் காவல்துறையின் சார்பில் விருதாச்சலம் கல்வி மாவட்டத்திற்குட்பட்ட அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களுக்கான ஆலோசனை கூட்டம் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. காவல் துணை கண்காணிப்பாளர் ஈஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் பள்ளிகளில் மாணவர்களிடத்தில் ஒழுக்க நெறிமுறைகளை மேம்படுத்த வேண்டும், மாணவர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகாமல் அறிவுறுத்தி பாதுகாத்திடல் வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. இதேபோல் பள்ளிகளில் சாதி மத பேதமின்றி அனைத்து மாணவர்களும் கல்வி கற்க அறிவுறுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகள் ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்டன. இந்த கூட்டத்தில் விருதாச்சலம் கல்வி மாவட்டத்தைச் சேர்ந்த அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த தலைமை ஆசிரியர்கள், காவல்துறையினர் பங்கேற்றனர். கோவில்பட்டி அருகே காந்தி மைதானம் அருகே உள்ள ரத வீதியில் பொதுக்கூட்டம் நடத்திய நாம் தமிழர் கட்சியினருக்கும் சிவனடியார்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலை போலீசார் தலையிட்டு தடுத்து நிறுத்தினர். கோவில்பட்டியில் உள்ள காந்தி மைதானம் அருகே நாம் தமிழர் கட்சியினர் சீமான் தலைமையில் பொதுக்கூட்டம் நடத்தினர். அப்போது அந்த வழியாக திருஞான சம்பந்தர் பல்லக்கு ஊர்வலம் வந்தது. இதனையடுத்து நாம் தமிழர் கட்சியினருக்கும் ஊர்வலத்தில் வந்த சிவனடியார்களுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு மோதலாக மாறியது. ஆனால் போலீசார் தலையிட்டு மோதலை தடுத்து நிறுத்தினர். வழக்கமாக பல்லக்கு ஊர்வலம் செல்லும் வழியில் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி அளித்த போலீசாரை கண்டித்து கோவில் பணியாளர்களும் இந்து முன்னணி மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினர் போராட்டம் நடத்தினர். ஜோலார்பேட்டை அருகே கோவில் விழா ஒன்றில் பெண்கள் தலையில் தேங்காய் உடைத்து வினோத வழிபாடு நடத்தினர். ஜோலார்பேட்டை அடுத்த கோனேரிக்குப்பம் பகுதியில் பல நூறு ஆண்டு பழமை வாய்ந்த பெருமாள் ஆலயத்தில் 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை திருவிழா நடைபெற்று வருகிறது. இந்த விழாவின் ஒரு பகுதியாக பூக்கரகம் எடுத்து வரப்பட்டு 7 பூக்கரகங்களுடன் ஊர்வலமாக கருடாழ்வார் தேர் ஊர்வலமும் நடைபெற்றது. இதனையடுத்து பாரம்பரிய முறைப்படி தலை மீது தேங்காய் உடைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பெண்கள் தலை மீது தேங்காய் உடைத்து வழிபட்டனர். இளம் பெண்கள் முதல் முதியவர்கள், குழந்தைகள் என அனைவரும் இதில் பங்கேற்றனர். ஈரோடு மாவட்டத்தில் குடும்ப தகராறு காரணமாக 3 வயது குழந்தையுடன் இளம்பெண் ஒருவர் கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்டார். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அடுத்துள்ள பர்கூர் மலைப்பகுதி ஒன்னக்கரையைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவர் மனைவி விஜயா மற்றும் 3 வயது மகனுடன் வசித்து வந்தார். இந்நிலையில் மனைவியின் சொந்த ஊரில் நடைபெற்ற கோவில் திருவிழாவுக்கு மனைவியை அழைத்துச் செல்ல பிரகாஷ் மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஏற்பட்ட தகராறை அடுத்து 3 வயது மகனுடன் வீட்டை விட்டு வெளியேறிய மனைவி விஜயாவை குடும்பத்தினர் தேடி வந்தனர். ஆனால் ஒன்னக்கரையில் உள்ள புறம்போக்கு கிணற்றில் விஜயாவும் மகனும் பிணமாக கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குடும்பத்தினரை இது அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. சடலங்களை மீட்ட பர்கூர் போலீசார் தொடர்ந்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். தர்மபுரி நகரில் பல்வேறு இடங்களில் நடந்த காவல்துறையின் அதிரடி சோதனையில் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகளை விற்பனை செய்த 30 பேர் கைது செய்யப்பட்டனர். தர்மபுரி பகுதியில் பல இடங்களில் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகள் தொடர்ந்து விற்பனை செய்யப்பட்டு வருவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் காவல் கண்காணிப்பாளர் கங்காதர் உத்தரவின் பேரில் உதவி ஆய்வாளர் இளவரசன் தலைமையிலான குழு தர்மபுரி பேருந்து நிலையம் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளை சோதனை நடத்தினர். அப்போது பேருந்து நிலையத்தில் உள்ள கடைகளில் மறைமுகமாக லாட்டரி சீட்டு விற்பனை செய்யப்பட்டு வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து லாட்டரி சீட்டுகளை கள்ளத்தனமாக விற்பனை செய்த 30க்கும் மேற்பட்ட நபர்களை காவல்துறையினர் இன்று கைது செய்தனர்.
பவானிசாகர் அணையில் வண்டல் மண் அள்ளுவதால் அணை நீர்த்தேக்கு பகுதியில் தண்ணீர் குடிக்க யானைகள் நீண்ட நேரம் காத்திருக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். சத்தியமங்கலத்தை அடுத்த பவானிசாகர் அணை பவானி ஆறும் மேயாறும் இணையும் இடத்தில் அமைந்துள்ளது. நீர்பிடிப்பு பகுதிகளில் வறண்டு போனுள்ளதால் தண்ணீரின் அளவு குறைந்து குட்டை போல காட்சியளிக்கிறது. தமிழக அரசு தற்போது வண்டல் மண் அள்ளுவதற்கு விவசாயிகளுக்கு அனுமதி அளித்துள்ளதால் சித்தன்குட்டை நீர்பிடிப்பு பகுதியில் ஜேசிபி போன்ற மண் அள்ளும் கனரக இயந்திரங்கள் மூலம் வண்டல் மண் அள்ளப்பட்டு அதனை லாரியில் ஏற்றி அனுப்புகின்றனர். சிறுமுகை, பவானிசாகர், சித்தன்குட்டை வனத்தில் போதிய நீர் இல்லாததால் அங்குள்ள நூற்றுக்கணக்கான யானைகள், செந்நாய்கள், காட்டெருமைகள் உள்ளிட்ட விலங்குகள் தண்ணீர் குடிப்பதற்கு இங்கு வந்து செல்கின்றன. ஆனால் ஜேசிபி போன்ற எந்திரங்களை கண்டு இந்த விலங்குகள் பயப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் தண்ணீர் குடிக்க வரும் விலங்குகள் தயங்கி நிற்கும் நிலையும் ஏற்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் கடன் தொல்லையால் விவசாயி ஒருவர் தற்கொலை செய்து கொண்டார். ஜோலார்பேட்டை மண்டலவாடி பகுதியில் வசித்து வந்த விவசாயி பிரகாஷ் விவசாயத்தில் ஏற்பட்ட இழப்பு காரணமாக மிகுந்த மன உளைச்சலுடன் காணப்பட்டுள்ளார். இந்நிலையில் நேற்று வழக்கம் போல் வீட்டிலிருந்து அவர் யாரும் எதிர்பாராத தருணத்தில் விஷம் அருந்தி தற்கொலைக்கு முயன்றுள்ளார். இதனையடுத்து உடனடியாக வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் சேர்த்தும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இவருக்கு கற்பக செல்வி என்ற மனைவியும் 2 பிள்ளைகளும் உள்ளனர். இச்சம்பவம் அப்பகுதி விவசாயிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டில் நடைபெற்ற சிவனடியார்களின் மாநில மாநாட்டில் ஏராளமானோர் பங்கேற்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு தனியார் திருமண மண்டபத்தில் சிவனடியார்களின் மாநில மாநாடு நடைபெற்றது. இதில் குமரி முதல் சென்னை வரை உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் இருந்து முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றனர். கோவில்கள் பராமரிப்பு குறித்த விஷயங்களில் ஆட்சியாளர்கள் ஒத்துழைப்பு வழங்காதது குறித்தும், கோவில் சொத்துகள் மற்றும் குளங்கள் பராமரிப்பு குறித்தும் விவாதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சிவனடியார்கள் சங்க தலைவர் தாமோதரன், தமிழக அரசின் இந்து அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் மாநிலம் முழுவதும் செயல்பட்டு வரும் 3439 சிவன் கோவில்களில் எந்த அடிப்படை வசதிகளையும் அரசு செய்து தரவில்லை என்று புகார் தெரிவித்தனர். திருவாரூர் மற்றும் சுற்றுப்புறங்களில் பரவலாக மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியதை அடுத்து வெயிலின் தாக்கம் குறைந்து வருகிறது. இந்நிலையில் திருவாரூர் மாவட்டத்தில் திருவாரூர், மன்னார்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்று மாலையில் பரவலாக மழை பெய்தது. கூடூர், புலிவலம், மாங்குடி உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் சாலைகளில் ஓடியது. இதனையடுத்து வெயிலின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சி ஏற்பட்டதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தமிழகத்தில் ஆளுங்கட்சிக்கு தொடங்கி வைக்க ஆட்சியை பிடிக்க விரும்புவதாகவும், இப்படியே சென்றால் எத்தனை கட்சிகள் உள்ளன என்ற விவரம் கூட தெரியாமல் போகும் என்றும் நடிகர் ராதாரவி தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பாடியநல்லூரில் சோழவரம் தெற்கு ஒன்றியம் சார்பில் திமுக தலைவர் கருணாநிதியின் 94வது பிறந்த நாள் மற்றும் வைரவிழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கொட்டு மழையில் நடந்த இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கிய நடிகர் ராதாரவி, எத்தனை ஆண்டுகளானாலும் தமிழகத்தில் பாஜக தனியாக ஆட்சிக்கு வர முடியாது என்றும், இறைச்சிக்காக மாடு விற்க மத்திய அரசு தடை கொண்டு வந்தது சிறுபான்மையினரை நசுக்கும் விஷயம் என்றும் அவர் தெரிவித்தார். பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசிய அவர், ரஜினி அரசியலுக்கு வருவது குறித்து பேசிய போது தமிழகத்தில் ஆளாளுக்கு கட்சி ஆரம்பித்து முதல்வராக நினைக்கின்றனர் என்றும், இப்படியே போனால் எத்தனை கட்சிகள் உள்ளன என்பது கூட தெரியாமல் போகும் நிலை ஏற்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் கண்டெய்னர் லாரி கவிழ்ந்த விபத்து காரணமாக 3 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நாகாலாந்து மாநிலத்தில் இருந்து கோவைக்கு தனியார் கண்டெய்னர் லாரி மூலம் 2 சக்கர வாகனங்களை ஏற்றிக்கொண்டு கண்டெய்னர் லாரி ஒன்று வந்துள்ளது. இந்த லாரி நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் கோட்டைமேடு தேசிய நெடுஞ்சாலையில் வந்து கொண்டிருந்த போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலை தடுப்புச் சுவரில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதன் காரணமாக இருபுறமும் போக்குவரத்து 3 மணி நேரம் பாதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து போலீசார் 4 கிரேன் வாகனங்களின் உதவியுடன் வாகனத்தை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே ஏரிக்கரை சாலையில் இளம் பெண்ணை கொலை செய்த குற்றவாளி அடையாளம் கண்டறியப்பட்டுள்ளதாக
போலீசார் தெரிவித்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள பூண்டி கிராமத்தைச் சேர்ந்த சுகந்தியின் கணவர் ஓராண்டுக்கு முன்பு உயிரிழந்தார். இவருக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் இவர் கச்சிராபாளையத்தில் நடைபெற்ற கோவில் திருவிழாவில் பங்கேற்க உறவினர் வீட்டிற்கு வந்தபோது மாயமானார். பின்னர் தோப்பு ஏரிக்கரை சாலையில் கழுத்தறுக்கப்பட்டு பிணமாக மீட்கப்பட்டார். இது தொடர்பாக விசாரணை நடத்திய போலீசார் தனிப்படை அமைத்து குற்றவாளியை தேடி வந்தனர். இந்நிலையில் சுகந்தியின் கழுத்தை அரித்து கொலை செய்ததாக நீலமங்கலத்தைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வன் என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர். தன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என சுகந்தி வற்புறுத்தியதால் கொலை செய்ததாக போலீசாரிடம் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். பணி இழப்புக்கும் ஆளாகி வரும் டாஸ்மாக் பணியாளர்களை அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை நியமிக்க வேண்டும் என கரூரில் பேசிய தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர்கள் சங்க மாநில சிறப்பு தலைவர் பாலசுப்ரமணியம் வற்புறுத்தியுள்ளார். கரூரில் டாஸ்மாக் பணியாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின்பு செய்தியாளர்களை சந்தித்த அவர், தற்போது டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டு வருவதாக, ஏராளமான பணியாளர்கள் வேலை இழப்புக்கு ஆளாகி வருவதாக கவலை தெரிவித்தார். இதனையடுத்து அவர்கள் சுழற்சி முறையில் பணியாற்றும் வகையில் மேலாண்மை இயக்குநர் உத்தரவிட்டதாகவும், ஆனால் அந்த உத்தரவு சரிவர பின்பற்றப்படுவதில்லை என்றும் அவர் கூறினார். இதனால் பணியாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதால் 20ஆம் தேதி திருச்சியில் பல்லாயிரக்கணக்கான பணியாளர்கள் பங்கேற்கும் மனித சங்கிலி போராட்டம் நடத்தவுள்ளதாகவும் தெரிவித்த அவர், பணி இழந்து வரும் ஊழியர்களை அரசின் பிற துறைகளில் உள்ள காலி பணியிடங்களுக்கு நியமிக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். திருநெல்வேலியில் செயல்படும் நாடார் மக்கள் சக்தி அமைப்பின் தலைவர் ராக்கெட் ராஜாவை என்கவுண்டர் செய்யும் முயற்சியை கைவிட வேண்டும் என வலியுறுத்தி 17ஆம் தேதி சென்னையில் போராட்டம் நடத்த நாடார் சங்கம் முடிவெடுத்துள்ளது. நாடார் மக்கள் சக்தி தலைவர் ராக்கெட் ராஜா சில நாட்களுக்கு முன்பு பொய் வழக்கு பதிவு செய்து தன்னை என்கவுண்டர் செய்ய போலீசார் முயன்று வருவதாக வீடியோ பதிவு ஒன்றை வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் மதுரவாயிலில் நடந்த நாடார் சங்க கூட்டத்தில் பங்கேற்ற அந்த அமைப்பின் தலைவர் முத்து ரமேஷ் இதுபோன்ற சட்டவிரோத முயற்சிகளை கண்டிப்பதாகவும், இதை போலீசார் கைவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், ராக்கெட் ராஜா நாடார் சாதியின் மிகப்பெரிய சக்தியாக வளர்ந்து வருவது பிடிக்காமல் இதுபோன்று அவரை முடக்க சதி நடப்பதாக குற்றம் சுமத்தினார். தமிழக அமைச்சர் பதவியில் நாடார்களுக்கு இடம் அளிக்காமல் இருப்பது கவலை அளிப்பதாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மீத்தேன் திட்டத்திற்கு எதிராக தஞ்சாவூர் பெரிய கோவிலில் வாட்ஸ்அப் மூலம் திரண்டு போராடுவதை காவல்துறையினர் தடுத்தாலும் அடுத்த கட்ட போராட்டம் எழுச்சியுடன் நடைபெறும் என போராட்டக் குழுவினர் அறிவித்துள்ளனர். மத்திய மாநில அரசுகள் மீத்தேன் திட்டத்தை தடை செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தஞ்சாவூர் பெரிய கோவில் பகுதியில் போராட்டம் நடத்தப்படும் என வாட்ஸ்அப்பில் உழவர் விடுதலை கழகம் என்ற பெயரில் செய்தி பரவியது. இதனால் பெரிய கோவில் உட்பட பல்வேறு பகுதிகளில் 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டு அதிகாலை முதல் இரவு வரை தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். இந்நிலையில் வாட்ஸ்அப்பில் செய்தி பரப்பிய உழவர் விடுதலை கழக தலைவர் பூங்கதிர்வேலை காவல்துறையினர் நேற்று காரைக்குடியில் கைது செய்தனர். இந்நிலையில் தஞ்சை பெரிய கோவிலில் வாட்ஸ்அப் மூலம் திரண்டு நடத்தவிருந்த போராட்டத்தை காவல்துறையினர் தடுத்தாலும் அடுத்த கட்ட போராட்டம் எழுச்சியுடன் நடைபெறும் என பூங்கதிர்வேல் தெரிவித்துள்ளார். நாகையில் நடைபெற்ற இப்தார் நோன்பு துறப்பு நிகழ்ச்சியில் தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் OS மணியன் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர். இஸ்லாமியர்களின் ரமலான் நோன்பு கடந்த மாதம் 28ஆம் தேதி பிறை பார்த்து துவங்கப்பட்டு அதனை தமிழகம் எங்கும் உள்ள இஸ்லாமியர்கள் கடைபிடித்து வருகின்றனர். இதனையொட்டி நேற்று நாகப்பட்டினம் தனியார் கல்லூரியில் இதயங்களை இணைக்கும் இப்தார் நோன்பு துறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் OS மணியன், மனிதநேய ஜனநாயக கட்சி பொதுச் செயலாளர் தமீமுன் அன்சாரி உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் மும்மதத்தினருடன் மத நல்லிணக்க விருந்துண்டனர். அப்போது பேசிய தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் OS மணியன், மத ஒற்றுமைக்கும் நல்லிணக்கத்திற்கும் எடுத்துக்காட்டாக நாகை மாவட்டத்தில் அமைந்துள்ள நாகூர் தர்கா மற்றும் வேளாங்கண்ணி மாதா ஆலயம் உள்ளிட்டவை விளங்கி வருவதாக தெரிவித்தார். சத்தியமங்கலம் அருகே அதிமுக துணை பொதுச் செயலாளர் தினகரனுடைய உருவ பொம்மையை எரிக்க முயன்ற தீபா பேரவையினர் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டனர். எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை பொதுச் செயலாளர் தீபாவை மிரட்டியதாக அதிமுக துணை பொதுச் செயலாளர் தினகரன் மீது குற்றம் சுமத்தி அவருடைய உருவ பொம்மையை எரிப்பு போராட்டம் சத்தியமங்கலத்தில் நடத்தப்பட்டது. இந்த போராட்டத்தில் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர் சோமசுந்தரம் தலைமையில்
சத்தியமங்கலம் வட்டார பொறுப்பாளர்கள் பங்கேற்று தினகரனின் உருவ பொம்மையை எரிக்க முயன்றனர். அப்போது போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி உருவ பொம்மையை பறிமுதல் செய்தனர். அதனைத் தொடர்ந்து அவர்கள் தினகரனை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர். இது தொடர்பாக இக்கட்சியை சேர்ந்த 20 பேர் கைதாகி விடுதலை செய்யப்பட்டனர். மன்னார்குடியில் குற்றப்பிரிவு சிறப்பு உதவி ஆய்வாளரின் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசிய 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராமானுஜர் தெருவைச் சேர்ந்த சதாசிவம் குற்றப்பிரிவு சிறப்பு உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து வருகிறார். கடந்த 8ஆம் தேதி நள்ளிரவில் இவரது வீட்டில் அடையாளம் தெரியாத நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசியுள்ளனர். அப்போது வீட்டின் முன்பக்கம் கதவில் இருந்த திரை சீலை எரிந்துள்ளது. இதில் அதிர்ச்சியடைந்த சதாசிவம் தண்ணீர் ஊற்றி தீயை அணைத்துவிட்டு மன்னார்குடி காவல் நிலையத்துக்கு சம்பவம் குறித்து தகவல் தெரிவித்துள்ளார். புகாரின் பேரில் மன்னார்குடி துணை காவல் கண்காணிப்பாளர் அசோகன் தலைமையில் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு குற்றவாளிகளை தேடி வந்தனர். இந்நிலையில் கிரிமினல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அதே பகுதியைச் சேர்ந்த வசந்த், சபரிநாதன், விக்னேஸ்வரன் ஆகிய மூவரும் பெட்ரோல் வெடிகுண்டு வீசியது கண்டுபிடிக்கப்பட்டு மூவரும் கைது செய்யப்பட்டனர். விசாரணைக்கு பின்பு இருவரும் சிறையில் அடைக்கப்பட்டனர்.